157. Yeah. It's good. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Last week பார்த்தோம் மல்பர் ரிப்பீட் பண்ணவர் மேகம் ப்ரொசீட் பண்ணுங்க இன்ஷால்லா காசப் பண்ணிக்கலாம். சீரால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். நாங்கள் ஏற்கனவே ஹிஜ்ராவை பார்த்தோம் தானே. ஆமாம். அப்போ ஃபுல்லாக சீராக படிக்க முடியதில் ஒரு ஸ்டேஜாக பார்த்து கொண்டு வரோம். அதில் இப்போ போகுது தாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கப்படுத்தினது கூட என்ன நடந்திருந்தது. ஃபர்ஸ்ட் 3 years உள்ளுக்குள்ள அந்த டார்ச்சர்ஸ் அதெல்லாம் அதுக்கு வரல. அதுக்கு முந்தின ஸ்டெப் இருக்கணும். பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண பிறகு பப்ளிக்ல இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு அதில் உண்மையிலே ஆரம்பத்துலேயும் ஜாலியாக காலம் சொன்னாலும் அவங்களும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு லாஜிக்கலி தான் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரோச் பண்ணி நாங்கன்றதை எங்களுக்கு விளங்குது. ஸ்டார்ட்டுக்கு யார் வீக்கான ஆட்கள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்கு கஷ்டங்களை கொடுக்க பார்த்தாங்க. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட டிரெக்டாக வரல. ஃபஸ்ட்டுக்கே வந்து உண்மையிலே அவர் தான் அதை எத்தி வைக்கிறேன் அவர் தான் அதை நிப்பாட்டிக்கணும். ஃபஸ்ட்டுக்கு அப்படி செய்யவும் இல்லை. ஃபஸ்ட்டுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணின ஆட்களை ஸ்டார்ட்டுக்கு ஃபிசிக்கலி எந்த மூமெண்ட்டும் நடக்கலை, மென்டலி தான் ஃபஸ்ட் டார்ச்சர் நடக்குது. அப்போ அது எப்படி நடந்தது தான் நாங்கள் லாஸ்ட் வீக்கில் இந்த இஸ்லாம் சம்மந்தமான சந்தேகங்களை கிளப்புறது அல்லது யாராவது பேசிட்டு போனால் பின்னால் போய் அவங்கள பக்கத்தில் உள்ளதை சொல்கிறது அல்லது எப்படி இவரை டார்கெட் பண்ணலாம் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணினாங்க. இப்படியான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்குது. அதில் வேர்பல் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. வேர்பலி தான் இந்த இன்ஸ்டாலஜி ஹியூமிலியேஷன் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதில் அவங்க டார்கெட் பண்ண என்னன்னு சொன்னால் நாங்கள் சும்மா வாய் மூலமாகனு சொன்னாலும் லாஸ்ட் வீக் நாங்கள் அதை கொஞ்சம் சொன்னோம். 3 முக்கியமான இஸ்லாத்திலே மிக 3 பகுதிகளை டார்கெட் பண்ணி தானே அவங்க குற்றச்சாட்டுகளை முன் வைத்தாங்க. இஸ்லாம் பொய்யினத்தை நிறுவுறதுக்கு அல்லது அதில் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு இஸ்லாத்தில் மிக 3 பிரதானமான பகுதி தான் தௌஹீதும், அடுத்து ரிசாலத்துன்னு, அடுத்தது நான் மஆதுன்னு சொல்லுவோம். மஆதுன்னு சொன்னால் மறுமையை மீண்டும் எழுப்பப்பட்டது. இந்த 3 ஏரியாவை தான் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கிளப்பினார்கள். அப்போ குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க. இந்த 3 விஷயத்தில் எங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒன்றில் ஒருத்தன் ஃபெயில் ஆகினா இஸ்லாம் போயிடும். அப்படித்தான் இல்லையா? அல்லாஹ் தாலா ஒருவன் நேரடியாக அல்லாஹ் தாலா ஒருவன் என்ற சிந்தனை நான் கொஞ்சமாக சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட ஈமான் போயிடும். நாங்கள் காஃபிரோ அல்லது கடத்தட்ட முஸ்ரிக்குக்கோ போயிடுவோம். அல்லது ரிசாலத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, இவர் தான் நபின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம்டா அந்த இடத்துல எங்களோட ஈமான் போயிடும். அப்போ அதுக்கு பிறகு வந்த அஹமத் காதியானியாக இருக்கலாம் அல்லது அது அப்படி நபின்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே அவங்கள ஏற்றுக்கொள்கிற அஹ்மதியா அந்த ஷியா சிந்தனைலாம் பின்னுக்கு வர எல்லாம் அவங்களுக்கெல்லாம் முஸ்லிக் அல்ல காஃபிர்ன்ற தீர்ப்பை அறிஞர் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகினது. சொல்லாத பிறகு இன்னொரு நபி வாரார்ன்றதை ஏற்றுக்கொண்டது. அப்போ அங்கேயும் இவர் நபியாக இருக்க இயலாது இதுக்கான பாயிண்ட்ஸில் ஜாலியா காலத்தில் அவர்கள் வைத்தார்கள். அப்போ அதே மாதிரி மறுமை ஒன்று நிகழும் என்ற நம்பிக்கை ஒன்று எங்கள்கிட்ட இல்லாட்டி எங்களுடைய ஈமான் பறிபோய்.
இந்த மூன்றையும் டார்கெட் பண்ணி தான் அவங்களோட அந்த மெயின் குற்றச்சாட்டுகள் அக்யூசியேஷன் மெயினாக டார்கெட் பண்ணப்பட்ட இது முனை வச்சுட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை பற்றி விளங்கப்படுத்தி சில ஃப்ளோவில் குர்ஆன் இறக்கும்போது அவர்கள் எப்படி இப்போ இன்றைக்கு தான் நாங்கள் சும்மா யோசிச்சு சொல்கிறோமே, இப்போ அவங்க இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனால இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு போனாங்கன்னு நாங்கள் இப்போ பேசுகிறோம். ஆனால் அந்த நேரம் இதையும் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணித்தான் வந்திருப்பானுங்கிற மாதிரியும் இது இஸ்லாத்தில் மிக முக்கியமான பகுதிகள் தானே. அவங்க வந்து விபச்சாரமோ அல்லது மதுவோ வானம்னு சொல்லும் போதோ அல்லது அந்த மக்களை சமமாக பார்க்கணும், அந்த அடிமை அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படியெல்லாம் பேசும்போது அதை பற்றியெல்லாம் பெருசாக குற்றச்சாட்டு வைக்கல. மது ஹராம்ன்ற கொள்ள இதே ஹராம் இது ஹலால் தான் என்றெல்லாம் அப்படி பேசினாங்கன்றதுக்காக தேடி பார்த்தா பெருசாக இருக்காது. ஆனால் இதில் டார்கெட் பண்ணி பேசிக்கிறான், பல வழிகளில் பேசிக்கிறான். வந்து அதுக்கு ஒரு உதாரணங்கள் நாங்கள் பின்னுக்கு பார்த்துட்டு போகுது. அது என்னென்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஆதாரபூர்வமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ரிவாயத்துக்களில் தான் வலீத் இப்னு முகீராட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வலீத் இப்னு முகீராட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ வலீத் இப்னு முகீரா அன்றைக்கு அவங்கள்ட்ட இருந்த மிக முக்கியமான ஆள். அதே மாதிரி எந்தெந்த பகுதியை டார்கெட் பண்ணுறேன்னு சில வேளை டிஸ்கஷன்கள் நடந்து அதை பற்றி பேசி ஒரு முடிவெடுத்து அவர்கள் அந்த வேலையை அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கலாம். அல்லாஹ்தான் சில வேளை இந்த வெச்சிரத்தை பார்த்தா அது மாதிரியும் ஈக்கலாம்னு எங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஆனால் அதுக்கு ஒரு ரிவாயத்துக்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணினாங்களா இல்லையான்றதை பற்றி ஒரு ஆதாரபூர்வமான ரிவாயத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் இந்த வேலையை அழகான முறையில் வந்து மக்களுக்கு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிடணும். ஆனால் அல்லாஹ் தஆலா இது எல்லாத்தையும் அறிந்து வந்தானே, அல்லாஹ் தஆலா இது எல்லாத்தையும் அறிந்ததால ஆரம்பத்தில் இருக்கிற குர்ஆன் வசனங்கள்ல வார குற்றச்சாட்டுகளுக்கும் உடனே சொல்லி டான்ஸர் கொடுக்காட்டிட்டு போகுது. அவங்களால தான் மறுக்கல. அதால தான் பின்னுக்கு எனக்கு தெரியும் அபூ தாலிபா இருக்கலாம் அல்லது வலீத் இப்னு முகீராவே பின்னுக்கு ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு பதிலளிக்கல அளவு நிலைமைன்னு வருது. இது இது இவருடைய வாயால் வாரது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அதை அங்கே பதிலளிக்கலான்னு போகுது. அதே மாதிரி நாங்கள் அந்த ஹிஜ்ரத் இதில் பார்த்துருந்தேன், அபிசீனியா ஹிஜ்ரத்தில் நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த ஒரு சப்மிஷனை செஞ்சாருங்க. அவர்கள் நஜாசி மன்னன்ட்ட போன டைம் அடுத்த இதே குறைசியல்கிட்ட அங்கேயும் போகிறாங்க, அவனோட டீம் ஒன்று தானே போகுது. அதுவும் பெஸ்ட் ஆட்களை தெரிவு செஞ்சு அனுப்புகிறாங்க. வைத்து இவர்கள் எல்லாம் அங்கே நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு பொய்யான கொள்கைகளை பரப்பிட்டு தான் அவங்கள்ட்ட வந்தீங்க, எனவே இவங்கள்ட்ட திருப்பி தாங்கன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் அவர் முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமெண்டு இங்கே போன பாட்டிக்கு நான் 2 பேர்கிட்டையும் கேட்டுடுத்தேன், நான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி போட்டு கொடுக்குறாரு சந்தர்ப்பத்தை. கொடுக்கும்போது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முன்வச்ச சப்மிஷனை வாசித்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு. நாங்கள் அதை படித்தோம். அதாவது ஒரு 7 ஆண்டு செல்ல அதை கேட்டது பிறகு இவர் வைக்கிற முன் கோரிக்கையை மறுக்க இயலாது, அவங்க அடுத்த பக்கத்தால் கொடுக்குற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் எல்லா பேச்சுறாரு நஜாசி மன்னனுக்கு. அப்போ அப்படியான ஒரு பதிலை கொடுக்குற அளவுக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயார்படுத்தப்பட்டுகிறார்கள். அதுக்கான காரணம் என்னென்னா அல்லாஹ் தஆலா முன்னுக்கு ஸ்டார்ட்டுக்கு ஆரம்பத்திலே பதில்களை கொடுத்துட்றாங்க. அப்போ இதெல்லாம் இருந்து எடுத்துக்கொண்ட பதில்களால் தான் அவர் ட்ரெயின் ஆக்கப்பட்டுகிறார். என்னென்னா அல்லாஹ் தஆலாவும் இங்கே வைக்கிற குற்றச்சாட்டை முன்வைங்கோ, அதில் பிரச்சனை இல்லை. அதில் 2 விஷயம் நடக்குது. 1 காதுகளுக்கு பதில் கிடைக்குது. 2வது இந்த இஸ்லாத்தில் பக்கத்துக்கு சார்பாக இருக்கக்கூடியார்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் விலகி கொண்டு எதிர்பார்க்கிறார்கள் அல்லது இஸ்லாத்திற்குள் வந்த ஆட்களுக்கு வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படுது அவங்களுடைய ஈமான். அப்போ 2 வேலையும் நடக்குது. உண்மையிலே காவிர்கள் செஞ்ச வேலையால் நன்மை தான் கூட நடந்துக்கிறேன். அப்படி பார்த்தா நல்ல எப்படி பதில் அளிக்கிறேன் ஒரு ஒரு மெத்தட் ஒன்று இதில் வருது, பாயிண்ட்ஸ் கிடைக்கிற எங்களுக்கு. அதே போல்
எங்களுடைய ஈமான் பலப்படுத்தப்படுது. இப்போ காஃபிர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்வைத்து இந்த 3 பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்த்தா, முதலாவது அவர்கள் வச்சு நினைச்சுன்னா தௌஹீத் தினத்தில் அவர்கள் உண்மையில் அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தாலா இருக்கிறான இடத்துல அவங்க சந்தேகம் கொள்ளலை. அவங்களோட இஷ்யூ என்னென்னா அல்லாஹ் தாலாவை நேரடியாக எங்களுக்கு அப்ரோச்சோ ரீச் ஆக இயலாது. நாங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் தேவை. அந்த சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த சிலைகள். அது ஒரு ஏஜென்ட்களாக லாத், மனாத், உஸ்ஸா அப்படி பெரிய லிஸ்ட் ஒன்றே அவங்கள்ட்ட இருந்தது சிலைகள். அப்போ இந்த சிலைகளை வணங்கணும், வணங்கினா தான் எங்களுக்கு அல்லாஹ்வை ரீச் பண்ணணும் என்ற ஒரு சிந்தனையை தான் அவர்கள் முன்வைத்தது. அப்போ குர்ஆன்ல வந்து மான் ஆபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நான் இவங்களெல்லாம் வணங்குறேன்டா எங்களை அல்லாஹ் தாலாவிட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதுக்காகத்தான் நாங்கள் இவங்கள வணங்குறோம்ன்றத அவர்களோட வாயாலே அளித்த பதில் எங்களுக்கு குர்ஆன்ல இருக்குது. மான் ஆபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அப்போ நாங்கள் இவங்களை கட்டுப்பட்டு இவங்களை சொல்கிறத கேட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் இவங்களை வணங்கல, எங்களை அல்லாஹ் தாலாவிட கொண்டு போய் சேர்த்துவாங்க. அப்போ இந்த சிந்தனை அவர்கள் விட்டு கொடுக்க ரெடியாகல. அந்த சிந்தனை விட்டுறேன் எப்படி? அவங்க அவ்வளோத்தை விட்டு போட்டு அல்லாஹ்வை நேரடியாக வணங்கணும், அதுதானே இல்லை அடுத்தது. அந்த இடத்துக்கு அவர்கள் தயாராகவில்லை, அவர்கள் அதுக்கு ரெடியாகலை. இவங்களெல்லாம் விட்டு போட்டு இந்த சிலையெல்லாம் விட்டு போட்டு ரைட் நாங்கள் எல்லாம் விட்டு போட்டு அல்லாஹ்விட்ட நேரடியாக வணங்குறவங்க இடத்துக்கு அவர்களால் வரையில வைத்து. அதால தான் இந்த சிந்தனையை இஸ்லாத்தில் தௌஹீதுன்னு அந்த கான்செப்டை அவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் வைத்து. அப்போ இதை எப்படி அல்லாஹ் தாலா பதிலளிச்சாருண்டா, ரைட் நீங்கள் என்ன வணங்குறதுக்காக என்னகிட்ட வர்றதுக்காக உங்களுக்கு இப்படி சப்போர்ட்டர்ஸ் தேவையா? என்ன தேவையில்லை. அதுக்கு பல உதாரணங்கள் எடுத்து அவனுக்கு இதுக்கு முன்னுக்கு நடந்த உதாரணங்களையும் காட்டி அதே ஒரு லொஜிக்கலி அல்லாஹ் தாலா இல்லாமல் இருக்கிறான். அதுக்கு மிக சிறந்த ஒரு வரலாறைத்தான் இப்ராஹிம் நபியோட வரலாறு அல்லாஹ் தாலா சொல்கிறார். சூரத்து ஷுஆரா என்பதும் இப்ராஹிம் நபியோட வரலாறுல நடந்த இதே வேலை அங்கே நடந்த ஆசர் தொடங்கி வச்ச சிலை செய்கிற வேலை, நும்ருத் இதெல்லாம் பரவலாக செஞ்சு கொண்டு போகும்போது ஒரு நாள் இப்ராஹிம் நபி வைத்து உடைக்கிறார். எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு சிலையை மட்டும் பெரிய சிலையை வச்சுட்டு கோடாலியை வச்சுட்டு வரார். அடுத்த அந்த கேள்வி கேட்கும்போது என்ன என்னென்ன கேட்குறீங்க, அது இவர் தானே பாதிட்டிக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லலை, எங்கட வார்த்தையில சொன்னேன். இதை யார் உடைச்சுன்னு கேட்டால் என்ன கொண்டு வந்து கேட்குறீங்கோ, இந்த நீங்கள் வணங்குற கடவுளே இருக்கிறார், அப்போ அவர்கிட்ட கேளுங்களே. இல்லை அவரால் இயலாது எடுத்து அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் நீங்கள் உடைச்சே தவறு. அப்போ இந்த சம்பவத்தை ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோலாம் வணங்கினாலும் வேலை இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு முன்னுக்கும் நடந்தது, இந்த நபியாகத்தை இப்படித்தான் நடந்துச்சு. எனவே நீங்களும் அல்லாஹ் தாலாவை நெருங்கணுன்றதுக்காக அந்த நல்லெண்ணத்தில் செய்கிற மோசமான வேலையால் இவர்களால் ஒன்றும் செய்யலை. உங்களுக்கு இந்த பதிலும் எப்படி போகுது அந்த வரலாறு சொல்லி இப்ராஹிம் நபியோட சம்பவத்திலேருந்து சொல்லும் போது அதை கேட்கறதுன்னு மறுக்கலாதானே. அவ்வளோ பெரிய வணங்குற கடவுள்னு சொன்னால் அந்த கடவுளே தான் அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அப்போ அவருக்கு பார்த்துக்கலாம் பேத்துரு, அவருக்கு தடுக்கலாம் பேத்துரு. எனவே இந்த நீங்கள் உங்களோட இந்த பல தெய்வ வணக்கத்துக்காக இந்த ஐடல் வர்ஷிப்புக்காக நீங்களும் சொல்கிற இந்த கன்செப்ட் அந்த தியரி கீழே இப்ராஹிம் நபியோட சம்பவத்தோட அல்லாஹ் தாலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா இன்னொரு பதில கொடுக்குறேன். அது ஒரு நேரடியான ஒரு உதாரணம். எப்படி நீங்கள் வணங்குற இந்த சிலைகளுக்கு முன்னால் போய் சாப்பாடுகள் வைக்கிறீங்க தானே. சாப்பாடு வச்சா அந்த சாப்பாடை தின்றதுக்கு என்ன வரும், கொசு ஏதாவது ஒரு பூச்சி வரும் தானே. சிலையில் அந்த பூச்சி அந்த பூச்சிட்ட இருந்து கூட அதை தடுத்துக்கலாது. அவருக்கு அந்த பூச்சி ஒரு முன்னுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது கூட அந்த சிலையால் தடுக்கலாது. அல்லாஹ் தாலா சொல்ற ஒரு ஈன்னு தான் அல்லாஹ் தாலா உதாரணத்தினார். யா அய்யுஹன் நாஸ் ضرب مثل, மக்களே உங்களுக்கு
ஒரு உதாரணம் சொல்லப்படுது, கேளுங்கள் என்னன்னு. ஃபஸ்தமியூ லஹும், அதுக்கு நீங்கள் செவிமடுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் தாலாவை தவிர யார் யாரெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களோ அவர்கள் எல்லாம் லை யஹ்லுக்கு ஜுபாபன், ஒரு ஈய கூட அவங்களால படைக்கலாது. அந்த சிலைகளால ஒரு சின்ன ஒரு பூச்சை கூட, ஒரு சின்ன ஒரு பிராணியை கூட படைக்க முடியாது. அது நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள். வலவ் இஜித்தமா உலகு, அவர் எல்லாரும் சேர்ந்தாலும், நீங்கள் வணங்குற எத்தனையோ ஆயிரம் வீக்குமே, நூற்றுக்கணக்கான இவரை எல்லாரும் சேர்ந்தாலும் எப்படி ஜுபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதுஹு மின், இவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த பூச்சி அந்த ஈ ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு போனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட அதை எடுத்துக்கலாது. என்ற ஒரு கோயிலில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கடவுள்கள் இருக்குது. வைக்கிற உணவுல இருந்து ஒரு எறும்போ ஒரு ஈயோ எப்படி எடுத்துட்டு போக போகுது. அதை கூட தடுக்க இயலாத ஒரு ஆட்களைத்தான் பொருட்களைத்தான் நீங்கள் வணங்குறீர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க. தாலிபு வல் மத்லூப், அல்லாஹ் கடைசி சொல்றேன், இங்கே போய் அவன்கிட்ட உதவி கேட்டவனும் பலவீனன் மனுஷன், இவனும் பலவீனம், இவனாலே ஒன்றும் செய்யலாது, இவனே பலவீனமானவன். மத்துலு கேட்கப்பட்ட அந்த சிலைகள் அதுவும் சேம், அதுவும் பலவீனம். ரெண்டும் பிரயோசனமற்ற மற்றவை பலவீனமானவை என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இந்த இடத்துல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்னா, ஜாஹிலியா எங்கட ஒரு கன்செப்ட் ஒட்டிக்கிறதானே, ஜாஹிலியா காலம்னா அறியாமை காலம், அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம் மொழிபெயர்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட்டுக்கே பார்த்தோம், ஜாஹிலியானது அறியாமை இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு மடத்தனமாக அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் என்று எடுக்கிறாரு. அப்படி ஒரு மடத்தனம் பண்ணுச்சுன்னா அல்லாஹ் தஆலா மடத்தனம் என்னன்னு சொல்லிட்டு போய்க்கணும். சாதாரணமாக பயில வச்சுட்டு போய்க்கணும் தானே. ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களோட லைஃப்ல இருந்து அவங்களுக்கு விளங்குற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு யோசிச்சா விளங்கக்கூடிய பயிலில் கொடுக்குறாங்க. எனவே இது என்னன்னா, இஸ்லாம் சம்பந்தமாக அல்லது முஸ்லிம்கள் சம்பந்தமாக அல்லது முஸ்லிம் உலகம் சம்பந்தமாக இப்படி பிளான் பண்ணப்பட்ட ஃபேப்ரிகேட்டட் அழகா பெரிய தொகைகள் செலவழித்து இது கொண்டிருக்கு குற்றச்சாட்டுகள். அன்றைய தௌஹீதுக்கு வந்த மாதிரி பல விஷயங்களும் கொண்டிருக்கு. அது ஒழுக்கம் விஷயம் ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஆடையாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம். இப்படி பல வழிகளில் கொண்டு இருக்கும். அதை கொண்டிருக்கிற அதே மாதிரி நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும். அதான் நிலைகிற சிம்பிள் இஷ்யூவாக தான் அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு எப்படி முன்வைக்கப்பட்டுச்சோ அது ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கிற வளர்ச்சி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ப அந்த மேக்னிடியூட்ல வரும். அன்றைக்கு சமூகம் இருந்த லெவலுக்கு அது வந்துச்சு. இன்றைக்கு சொசைட்டி நல்ல டெவலப் ஆகியிருந்தா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூடி டெக்னாலஜி வந்துருந்தா, வலது பக்கம் இஸ்லாம், இடது பக்கம் அடுத்த எதிரிகள் சொன்னா இடது பக்கத்தால ஒன்று தான் நீக்கும். அப்போ இதை முகம் கொடுக்கறது வலது பக்கம் ரெடி ஆகணும். இப்படி அதானே சொல்றத சூரத்து ஹதீதில் வருமே, சூரத்து ஹதீதில் வரும், இப்படித்தான் நபிமார்களோட வரலாறு சொல்லி காப்புகள் இப்படி அநியாயம் செஞ்சார்கள், இது பண்ணார்கள் எல்லாம் சொல்லி போட்டு இரும்பை படைச்சிருந்து அல்லாஹ் தஆலா திடீர்னு இந்த ஈசா நபியில சம்பவத்தை சொல்லிட்டு எந்த தொடர்பும் இல்லாமல் நான் இரும்பை படைச்சிக்கிறேன், அதில் நல்ல பிரயோசனம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னென்னா, இப்படியான பிரச்சனைகள் வந்தால் வரும்போது அதுக்கு இரும்பை வச்சுத்தான் நாங்கள் பயன்படுத்தித்தான் அதுக்கு சில தீர்வுகளுக்கான வாகனத்தை கண்டுபிடிக்கணுமோ, அல்லது ஆயுதமா, அல்லது ஏதாவது எங்களை பாதுகாக்கிறதுக்கான அரண்களை எதுவாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான உலோகங்களை வச்சுத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் தேவைன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு நாங்கள் போகிற அளவுக்கு படிக்கணும், படித்து அதில் பயன்படுத்தணும். அதுக்கு முஸ்லீம் சமூகம் ரெடி ஆகணுன்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத இறக்கி அந்த ஈசா நபியோட சம்பவத்தை சொல்லி இரும்பை பற்றி பேசிட்டு போகிறாங்க. என்னென்னா, இதே மாதிரி தான் நாங்கள பிரச்சனை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த
மெத்தடில் அந்த இடத்துல அழகான முறையில் பதிலை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் தான் அல்லாஹ் தஆலா தரத்துல எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராலேருந்து எங்களுக்கு வழங்குது. சாதாரணமாக இன்டர்நெட்டில் ஆன்லைனில் குற்றச்சாட்டுகள் போகும்போது வெறும் ஒரு கொத்துபாவுடாவோ இல்லை ஒரு பயானுடாக மட்டும் பதிலளித்து போதாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களோட பதில் போய் சேரணுமே, சேர்ற அளவுக்கு நாங்களும் அதில் யூஸ் பண்ணணும். இதுதான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உடனே செய்கிறாங்க. இப்படி நீங்கள் குற்றச்சாட்டு செய்கிறீங்களா, நீங்கள் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் இப்ராஹிம் நபியோட வரலாறு பாருங்க, அல்லது உங்களோட கண் முன்னுக்கே பாருங்க, இப்படி ஒன்று நடக்குது, நீங்கள் போய் சாப்பாடை வைக்கிறீங்க, அதை எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் போய் வைக்கிற ஆளுக்கு பிரயோசனம் இல்லை, தடுக்க இயலாது, நீங்கள் உதவி கேட்கப்படுற அவராலையும் தடுக்க இயலாது. இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி யூசுப் நபியோட சம்பவத்தை சொல்லி இந்த தௌஹீத் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பதிலை கொடுக்குறேன். அப்படின்னா யூசுப் நபியோட சம்பவம் தெரியும் தானே, சிறையில் யூசுப் நபி பிடிக்கப்பட்டது, அங்கே இந்த மஜ்லிஸ்கள் நடக்குது, சிறையில் உள்ளுக்கள் அதில் ஒருத்தர் கேள்விகளை கேட்கறது, பதிலளிக்கிறது, இந்த பிரச்சனை போகும்போது அதில் யூசுப் நபி ஒரு ஆள் பதிலை கொடுக்குறார். யா சாஹிபஹி சிஜின், சிறையில் உள்ள தோழரை, இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். அர்பாபுன், அர்பாபுன்னா ரப்புன்ற பன்மை. நாங்கள் ரப்புன்னு அல்லாஹ் தஆலா ஒரு கடவுள் இந்த இரட்சி நாங்கள் ஒரு வழியில் பொறுப்பாளர்கள் பாருங்கள். அர்பாபுன் பல இரட்சகன்கள், அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன பிரிஞ்சிக்கிற பல கடவுள்கள் இருக்கிறதா, நல்ல அல்லது ஒரு ஆளா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், ஒரு ஆள், அதுவும் இன்ஃப்ளூயன்ஸு சக்தி மிக்க எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஆளா நல்லம், அல்லது பல தலைவர்கள். ரப்புன்னு சொன்னால் அப்படி தானே, ரப்புல் பைத்துன்னு சொன்னால் வீட்டோட தலைவர், வாப்பாக்கு ரப்புல் பைத்துன்ற, அப்போ ரப்புன்னா உண்மையிலே தலைவர். பல தலைவர்கள் இருக்கிறதா நல்லம், எது ஸ்மூத்தாக போகும். சாதாரணமாக ஒரு டிரைவர் இருக்கிற நிலமா, பல டிரைவர் இருக்கிற நிலமா. அவங்களோட நம்பிக்கை அப்படித்தானே, உலகத்தை இயக்கிறதுக்கு வானத்துக்கு ஒரு ஆள் தேவை, பூமிக்கு ஒரு ஆள் தேவை, மழை பெய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, காத்தடிக்க, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும். அர்பாபுன், அப்போ நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு இதில் வாகனத்தை டிரைவ் பண்ணுறதுக்கு பலர் இருந்தா, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருந்த யோசிப்பார்கள். அது நல்லமா இல்லை ஒரு ஆள் டிரைவ் பண்ணுறது நல்லமா, யாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கஹார்ன்றது தானே, கஹார்ன்ற இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறது, எதையும் அவரோட கண்ட்ரோல் தான் நிற்கும். அப்படி ஒரு ஆள் இருக்கிற நல்லமா, பலர் இருக்கிற நல்லமா, சரியாக யோசிச்சா பதில் வரும். ஒரு ஆள் இருக்கிற நல்லமா, தலைவர் ஒரு ஆள் இருக்கிறது நல்ல, அவருக்கு கட்டுப்பட்டு மற்ற எல்லாரும் அவரோட போகிறது தான் சரின்னு வரும். இந்த பதில் மூலம், இந்த கேள்வி மூலம் யூசுப் நபி என்ன சொல்ல வர்றார்? பல தெய்வ கோட்பாடு பிள்ளைடத்தை அந்த இடத்துல அந்த சிலையில் உள்ள ஆளுக்கு உணர்த்துறார். அதான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து யூசுஃப்ல கொண்டு வந்து ஜாஹிலியா காலத்தில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது, நாங்கள் எங்களை நெருக்க வைக்கிறதுக்காக வணங்குறோம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது அல்லாஹ் தஆலா பதில கொடுக்குறான். இந்த என்ன ஒரு அறிவுபூர்வமாக அல்லாஹ் தஆலா ஒரு பதில கொடுக்குறான். அந்த பதிலையும் சரியாக யோசிச்சா, யோசிக்கிறார்களே படிப்பினுகிறார்கள். எனவே இங்கே எங்களுக்கு வழங்குறது என்னன்னு சொன்னால், அதில் ஒன்றை பதில் அளிக்கிறதுல நாங்கள் ஒரு லாஜிக்காக இருக்கணும், சயின்டிஃபிக்காக இருக்கணும், எங்களோட பதில் என்றது அறிவுபூர்வமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா முதல்ல எல்லாத்துக்கும் முன்னு சொன்னால் வாசி இல்லை. இந்த பதிலெல்லாம் அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஃபஸ்ட்டு கேஷனாக தானே, படிங்க கொண்டு வாசிங்க கொண்டு இன்னும் உங்களை ரெடி பண்ணிங்க கொண்டது. அப்போ இது இன்னொரு இது. அதைத்தான் இன்னொரு சூறால் அல்லாஹ் தஆலா சொன்னான் தெளிவாகவே, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன், இந்த வானத்திலே பூமியிலே பல கடவுள்கள் இருந்தால், நீங்கள் சொல்கிற மாதிரி பல கடவுள்கள் இருந்தால் என்ன நடக்கும்டா, லஃபசதத்தா, ஃபசாதா இருந்து ரெண்டு.
இந்த வானமும் பூமியும் ஃபசாதில் கலப்ஸ் ஆகுது. ஒன்று கொண்டு முட்டி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்மூத்தாக போகாது, எல்லாம் ஒன்று கொண்டு மோதி முடிஞ்சிடும். அது ஃபசாதாகி அழிஞ்சிடும். ஏண்டா அல்லாவுடைய ஆற்றலால் மட்டும்தான் இது நடக்குது. பின்னால் அப்படியே அந்த வசனம் போகும். அப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன வருது, ஒரு ஒரு லாஜிக் கான்செப்ட் அல்லாஹ் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஒரு திங்க் பண்ணும்போது பலர் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வேலை நடக்கல. ஒரு ஆள் மழை என்ன பண்ணி இன்னொரு ஆள் வெயில் என்னவார், 2 பேர் போய்த்து கேட்டு நீ மழை பெய்ஞ்ச ஒரு கடவுள்கிட்ட கேட்கல, அவர் மற்ற கடவுள்கிட்ட போய்த்து வெயில் கேட்க 2 பேரும் ஏற்றுக்கொண்டா இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. நீங்கள் வணங்குறதுக்கு இது ஒன்றுமே சக்ஸஸ் ஆக போகல. எனவே நீங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் பல கடவுள் தான் நீக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எந்த குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் சொன்னாங்களே வயாவுக்க வயாவூச வனஸ்ராண்டெல்லாம் வரும். நாங்கள் கழுக வணங்குவோம், யவுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது அதை வணங்குவோம், உதவி செய்கிறதுக்காக யவூசில் வணங்குவோம்னு அவர்கள் போராட்டங்கள்லாம் ஒரு கடவுளை சொல்லும் போதும் இந்த பதிலில் தான் அல்லாஹ் முன்வைக்கும். எனவே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினது இஸ்லாம் சம்பந்தமாக, இஸ்லாத்தில் பிரதான கான்செப்டான தௌஹீத் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அல்லாஹு தாலா வஹி மூலமாகவே ஸ்டார்ட்டு பதிலளிக்கிறேன். இதால் என்ன நடக்கிறேன்னா, இப்படி ஒரு பதில் கிடைக்கும் போது அவங்களால அவங்க தோல்வி தானே. ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், பதில் உடனே கிடைக்கிறோம். இப்போ நாங்கள் பேசுகிறது, நாங்கள் சொல்கிறது எடுபடாது. அந்த இடத்துல நாங்கள் லோஸ்ட். இப்படி ஒவ்வொன்று சொல்லிட்டு போய்த்தா லொஸ்ட் ஆகிற அளவு கூட்டிகிட்டு போகச்சல தான் கை வைக்க தொடங்கினேன். சொல்லி பார்த்தோன்னு சரி வரதில்லை. அதுக்கு பிறகுதான் ஆட்களை டோர்ச்சர் பண்ண அடுத்த ஸ்டெப்புக்கு மாறினேன். காரணம் இது தானே. இந்த இடத்துல இதை ஏற்றுக்கொண்டு போயிருந்தானே அடுத்த ஸ்டெப்பு போய்க்க மாட்டாங்க. அவன் ஸ்டாரிஸும் அப்படி வாயால் சொல்லி பார்ப்போம், வாயால் கொஞ்சம் ஹிண்ட் அடித்து பார்ப்போம், இவங்கள சமூகத்தொட்டு இவங்களை ஒதுக்கி பார்ப்போம், அப்படியெல்லாம் தான் அவரை ட்ரை பண்ணிப்பான். பதில் கிடைச்சது போகிற என்ன நடக்கும், அடுத்த பக்கம் இஷ்டுவாங்க. இப்படி ஒரு பதில் வந்தால் போகிற எல்லாரும் இடத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட, நீங்கள் இல்லை அல்லாஹ் தஆலா ஒருவன் இல்லைன்னா ரைட், இந்த ஒரு குர்ஆன் வசனம் தோதி காட்டல தானே. அப்போ அவர்கள் தோல்வி அடையும் போது அவட ஸ்ட்ரெஸ் உச்சகட்டமாகும் போது தான் அவர்கள் இவங்களை துன்புறுத்த தொடங்கின. 2ஆம் கட்டம். எனவே தௌஹீதை பொறுத்தவரையில் சில உதாரணங்கள் தான் இது. அதே மாதிரி ரிசாலத் அடுத்த ஸ்டெப் வருது. இப்போ நாங்கள் நம்பிட்டீங்கிற வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர். அபூபக்கர் கிட்ட ஆயிஷா நாயுடுன்னு சொல்லி அபூபக்கர் கிட்ட சொல்கிறார். சொல்லும்போது ஃபஸ்ட்டுக்கு என்ன நடக்குது, மனசோட்டை ஏற்றுக்கொண்டாச்சு, நீங்கள் தான் தூதர். இப்போ இது அடுத்த கட்டம் பகிரங்கப்படுத்தப்படும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளல பேச்சு 2 விஷயத்துக்காக. ஒன்று, முகம்மது தூதராக இயலாது. வேற யார் சொல்ல அபூஜஹல் அல்லது வலிது இப்னு முகீராவுக்கு வஹி வந்தேன்னு சொன்னால் சில வேலை அக்செப்ட் பண்ணிக்கலும். முகம்மது நபருக்கு வந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ள இல்லை. முதலாவது அது மனசுக்கு உடலை. ஏன்னா முகம்மதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி கோத்திரத்தில் இருந்தாலும், சமூகத்தில் சித்திக் அமீன் இடத்துல இருந்தாலும், அந்த விட எனக்கு ஊரில் நல்லா படித்த ஆட்களும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் நல்ல பணக்காரன் அல்ல ஒரு பொலிட்டீஷியன் அப்படி அல்லது ஒரு தர்க் ஒரு ஆள் அப்படி அவங்க ஒரு பெரிய பொசிஷன்லேயே போகலாம். அவங்களால இதை சகிக்கலாங்க. வலிது இப்னு முகீராவோ அல்லது அபூஜஹலோ அபூலாவோ இவங்கெல்லாம் பெரிய அடுத்த பக்கத்தில் பெரிய ஆட்களே. அப்போ அப்படியான ஒரு ஆளுக்கு வந்தீங்கன்னா சில வேலை இந்த ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளிடும். 2வது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம், முதலாவது இந்த முகம்மது இந்த நபர், 2வது அவங்களோட ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் ஒரு மனுஷனுக்கு நபியாக வரையில, அதே அக்செப்ட் பண்ணல வைக்கிறாங்க. அவன் நினச்சி உண்டு மனுஷனாக இருந்தால் ஒரு அந்த அவங்களோட சமய கண்ணோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பூசாரி மாதிரி அல்லது
ஒரு புரோகிதர் மாதிரி ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும், அல்லது மனுஷன் அல்லாத ஒரு செட்டப்பாக இருந்திருக்கணும். இதைத்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளாம வைக்கிறதுக்கு காரணம். இதுக்கும் அல்லாஹ்தால பதில கொடுக்குறான். இதுக்கு எப்படி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, என்ன வக்காலு மாலிஹாதர் ரசூல், ரசூல்லா தனக்கு ரிசாலத் கிடைச்சது, வஹி வந்த ரிசாலத்துக்கு பிறகு அவர்கள் சொன்ன மாலிஹாதர், இந்த இந்த தூதருக்கு என்னத்தை நடந்துக்குது, மாலிஹாதர் ரசூல்னா இவருக்கு என்ன நடந்துக்குது சொல்லிப்பட்ட என்னன்னா, யாக்குலு தஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக். சும்மா இந்த நாங்கள் தின்றத்தை தின்றுட்டு எங்கட மார்க்கெட்டில் சும்மா சுற்றி திரிகிற ரசூல்ல இப்படி கேள்வான். அவங்க உண்மையில எதிர்பார்க்குறேன்னு, அவன் மனுஷனை விட கொஞ்சம் மேலே இருக்கணும், சுப்பீரியரிட்டி இருக்கணும், அவனுக்கு எங்களை விட கொஞ்சம் மேலே ஆயிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களோட சிந்தனை இருக்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூல், நான் உங்களில் ஒரு ஆள், உங்களுடைய ஒரு சகோதரன் எல்லாம் சொல்லும்போது அது அவங்களால ஜீரணிக்கெல்லாம் எக்ஸப்ட் பண்ணலாமல் செஞ்சு. எனவே அவர் சொன்னார், மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக். அதுபோல் சொன்னார், வலவுலா உன்சில இலைஹி மலக்குன் ஃபயக்கூன மஅஹு நஸீரா. இவருக்கு ஒரு மலக்கொண்டு வாராண்டு இருந்தா அது இவரோட ஈந்திக்கொள்மை. அல்லாட்டேருந்து உங்களுக்கு தூதுவார்னா அவர் ஈக்குவல் உங்கள்கிட்ட எங்களுக்கு காண்றதுக்கு எங்கே அப்படி இல்லை. எதுவும் சாதாரண ஒரு மனிதர். ஏன்னா இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குது, அல்லது இவரோட புத்தி பேதளிச்சுட்டு, அல்லது இவரோட சூனிய செய்யப்பட்டுகிறார், இப்படி இல்லை இவருக்கு நோய் ஒன்று பிடிச்சிக்கிறன்னு சொல்லி இப்படியான ஒரு கருத்துக்கள் தான் அவரை பரப்பி கொண்டு போனார். ஏன்னா அவங்களால அந்த சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படி ஒன்று கிடைச்சிக்கிறது தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருந்துச்சு. அல்லது அவரை இன்னொன்று எதிர்பார்த்தேன்டா, அவ் யுல்கா இலகி கன்சூம், இவருக்கு ஒரு புதையல் ஒன்று கிடைக்கணும், நல்ல செல்வம் கிடைக்கணும், அவ் தக்கூன லகு ஜன்னா, அவரு பெரிய தோட்டம் கார்டன் எல்லாம் இருக்கணும், அதுலேருந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அது என்னென்னா ஒன்று ஒரு அற்புதம் கிடைக்கணும் இருக்கு, திடீர்னு ஒரு அற்புதம் கிடைக்கணும், பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கணும். இவர் அப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நாள் யோசிச்சு பார்க்கணும், இவருக்கு கொஞ்சம் சரி தகுதி இரு நபியா வாரத்துக்கு. ஆனால் முகம்மதுக்கு அந்த தகுதி இல்லை, இல்லை அவருக்கு சொத்தும் இல்லை, பெரிய பெரிய ஒரு அற்புதம் காட்டக்கூடியவரும் இல்லை. அற்புதமே இந்த குர்ஆன் தான். அவர் இதுக்கு முன்னுக்கு மூசா நபிக்கோ அல்லது அற்புதம் வந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதத்தை காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்கல, இப்போ இருந்தது குர்ஆன் தான். இப்போ அவர்கிட்ட சொன்னார், வக்காலல் தாலிமூன இன்தத்தபியூன இல்லா ரஜுலா. எனவே இப்படி எல்லாம் விஷயங்கள் ஈகிறதால சாதாரண ஒரு மனுஷனையா நீங்கள் பின்பற்றிட்டீர்கள். எனவே ரிசாலத்தினது இவருக்கு கேளாது. இவர்கிட்ட ஒரு ரசூலுக்கான அல்லாவுடைய ரசூலுல்லாவுக்கான ஒரு பண்புகள் இவர்கிட்ட எதுவும் இல்லை, எங்களுக்கு காண இயலாது சொல்லி அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிசாலத் கிடைச்ச கான்செப்டுக்கு ஒரு அடியோடு அடிக்கிறாங்க. சாதாரண காஃபிரும் இல்லை முஸ்லீமும் இல்லாத நடுநிலைமை ஒருத்தர் யோசிக்கல் தானே, இப்படி சொல்றதை கேட்டால் அவனும் யோசிக்கல் தானே, சரி தானே, சும்மா சாதாரண ஒரு மனிதர் ஆகிக்கிறாரு, இவருக்கு என்னது, இவரை போய் இப்படி நம்புற ஒரு சந்தேகத்தை கலைப்படுறாங்க. அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்ன வக்காலு லவ்லா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். அவர் குறைஞ்சது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்டா இந்த குர்ஆன் ஒரு 2 பெரிய ஊர்களுக்கு சொந்தக்காரனாக ஈக்கிற ஒரு மனுஷனுக்காக இறங்கிக்கொண்டு அவங்களோட எதிர்பார்ப்பு நின்று விளங்க எங்களுக்கு. அந்த மனுஷன் ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஆளாக விசேடமான ஆளாக இருந்திருக்கணும். 2 ஊருக்கு சொந்த மனுஷன்னா என்ன, ஒரு நாட்டாம மாதிரி அல்லது ஒரு ஜமீன்தார் மாதிரி, அப்படித்தான் நல்லது. என்ன ட்ரம்ப் மாதிரி
உலகத்துக்கு அவ்வளோ சொந்தக்காரன். அல்லது இந்த என்ன சொல்லுவாங்களே, இந்த அரசர்கள், இந்த குட்டி அரசர்கள் பிரதேச ரீதியா அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தால் அவர் வந்து எனக்கு குருவான இறங்கிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு யோசிக்க இருந்துச்சு, உழவுலாம் இறங்கியிருக்கக்கூடாதா, இப்படி தான் பதில் போகுது. அல்லாஹ் தஆலா இதுக்கு சொன்ன பதில் என்னன்னா, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒக்காலத்துலகும் ருசுலுகும் இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லும். இதுக்கு முன்னுக்கு இந்த தூதரெல்லாம் மனுஷன் தானே. இதுக்கு முன்னுக்கு நபியுண்டோ இல்லை ரசூலுன்னு சொன்ன யாரும் மனிதன் அல்லாதவரால் சொல்லலையே. இப்ராஹிமா இருக்கலாம், மூசாவா இருக்கலாம், ஈசாவா இருக்கலாம், யாருமே அது முதல் மனிதன் தான். பார்த்தா அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிம்ல சொல்றான், காலத்துலகும் ருசுலுகும் இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லும். அவங்கள போல சாதாரண மனிதர்கள் தான் நாங்களும். எங்கள்கிட்ட வேறு விசேஷம் ஒன்று இல்லை. எங்கள்கிட்ட ஒரே ஒரு விசேஷம், இந்த பொறுப்புணர் பட்டியல், அதை நாங்கள் எத்தி வைக்கிறோம். இது தவிர எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அல்லாஹ் தஆலா தன் அந்த வரையறை தாண்டி எங்களால் ஒன்றும் செய்யலாது. இதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து எல்லாரும் யாரு? எல்லாரும் மனிதர்கள் தான். அவர்கள் எல்லாம் மனிதராக இருக்கும்போது இங்கே ஒரு மனுஷனுக்கு இறங்கி இயலாது. யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி தானே. அவர்களெல்லாம் மனிதராக இருக்கும்போது இங்கே உள்ள மனிதர்களுக்கு இறங்க இயலாது என்ற ஒரு கேள்வியை கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அதே போல் நபிமாரோட பேரெல்லாம் சொல்லி மூசா நபிக்கு வந்தது, அவர்கள் சாப்பிட்டார்கள். மூசா நபி ஒரு மனுஷனோட வகையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சூறாவில் அழகாக சொல்கிறாங்க. அவர் அடித்தார். அதேபோல் ஆதம் நபியோட வரலாறு சொல்லி அவரும் மனிதன் இறக்கப்பட்டதுக்கு பிறகு மனித பலவீனத்தால் பல மண்டை தின்னுட்டு வெளியே வந்தது. இதெல்லாம் மனிதன் என்றதுக்கான ப்ரூஃப் தாராளமாக சொல்லப்படுது நபிமார்கள். கடைசி காலத்தில் சொல்கிறேன், எனக்கு தெரியும் யாருக்கு இந்த தூதை கொடுக்கணும் முடியும். நான் நாடிதான் வழி விடுமுறையாக கொடுத்திருக்கேன். எனவே தூது கிடைச்சவர்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு, யாருக்கு தூது கிடைச்சவர்ன்றது பார்க்க தேவையில்லை. அதோட முன்னாடி அவர் சொல்றதை கவனிச்சு நீங்கள் சொல்லப்படுற விஷயம் தான் முக்கியம். எனக்கு தெரியும் யாருக்கு வாங்க சொல்லணும், யாருக்கு அந்த தூதை நான் கொடுக்கணும்.
ரிசாலத்தை பொறுத்தவரையில் இப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு, அதுக்கு பதில் அளிக்கப்பட்டது. அதே போல் அடுத்த பகுதி தான் மறுமையை பற்றி. மறுமையை பற்றி இஸ்லாம் சொன்ன பிரதானமான கான்செப்ட் என்னென்னா, ஒரு கேள்வி. ரிசாலத்தில் வந்து அந்த மோஜிதாத்தை அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்களா, அதை என்ன பதில் இருக்குது அதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது மூசாசனம் அந்த மோஜிதாத்தில் காமிக்கணும், அதுக்கு என்ன பதில் இருக்குது? குர்ஆன் தான் மோஜிதான்னு வருது. இந்த குர்ஆன் தான் எனக்கு அருளப்பட்டுள்ள மோஜிதா. அது இருக்கா, அந்த மென்ஷனாக இருக்கா அந்த சீரால? எனக்கு தெரிஞ்சு அது பிற்காலத்தில் வருது, சேலஞ்ச் பண்ணுங்க ஒரு ஆயத்தை இல்லை ஒரு சூறா இல்லை ஒரு இது பின்னுக்கு வருது. ஆனால் ஸ்டார்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்ட எந்த ஒரு மூஜிதாவும் ரசூல்ல மூஜிதாக்களை காட்டலை. ஆரம்பத்தில் எந்த இதுவும் அற்புதமாக காட்டலை. அதுக்கு பதில் அந்த ஸ்டார்ட்டில் சொன்னாரா புறவு சொன்னாரான்றதை கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஸ்டார்ட்டில் அப்படி ஒன்று சொல்லலை, இது குர்ஆன் தான், இதை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திங்கன்னு ஆரம்பத்தில் அந்த வந்த வசனங்கள் அப்படி வரலை. இது ஃபர்ஸ்ட் 3 years கூட தானே போய் கொண்டு அந்த 3 ஸ்பிளிட் பண்ணது அதெல்லாம் பிறகு வருது. அது அந்த மூசா நபியோட ஒரு சம்பவம் பண்ணுவார், எப்படி மரணத்தை உயிர்ப்பிக்கிறாரு காட்டுன்னு சில ஒரு பறவையை வச்சு எல்லாத்தால ஒரு உதாரணத்தை காட்டுன்னு, அதெல்லாம் பின்னுக்கு வர சம்பவம். இப்போ போய் அட்வான்ஸான கேள்விகள் வந்திருக்கணும், அதுக்கு எது மாதிரி பதில்கள் வருந்தானே. மறுமை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் பேசிக்காக சொன்னேன்டா, நீங்களாம் மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவீர்கள், எழுப்பப்பட்டு கேள்வி ஹிசாப் வந்து இருக்குது, விசாரணை ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ இந்த கருத்தை சொன்னதும் அவர்கள் முன்வைத்த பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, நாங்கள்லாம் திரும்ப எழுப்பப்படுவோமா, நாங்கள் மண்ணா போனதுக்கு பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா? சில பேர் அவாவுன்னு அவ்வளவுன்னு இதுக்கு முன்னுக்கு மரணிச்சு எங்களோட பரம்பரை மூதாதையர் எல்லாரும் திரும்ப எழுப்பப்படுவாங்களா? அப்படி அந்த சந்தேகத்தை அவன் கேட்குறான். இது சாத்தியம் இல்லை, அப்படின்னு நடக்க இயலாது. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு மரணிச்சு அதோட முடிஞ்சு. அவங்களோட சிந்தனையில் கூட நல்லவனுக்கு நன்மை கெட்டவனுக்கு தீமை என்ற அந்த அவங்களோட வழிபாடு சிந்தனை உள்ள அது இல்லை. எவன் பலமாயிக்கிறானோ அவன் வாழ்ந்துட்டு போ, அனுபவிச்சுட்டு போ, அந்த சிந்தனை இருந்து அவங்கள்ட்ட. இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க என்ன, பல்லா ஜிபு அண்ட் ஜாமுன். ஒரு ஆள் வந்து ஒரு நபியோடு வந்து எச்சரித்தால், மறுமையோடு இருக்குன்னு எச்சரித்தால் அவங்க சும்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது ஒரு புதிய நம்ம இப்படி ஒன்று இருக்க இயலாது, இப்படி ஒன்று நடக்க இயலாது. இதா மித்னா வக்குன்னா துராபன், நாங்கள்லாம் மரணித்து மண்ணோட மண்ணா போனது போகிற திரும்பவும் புதுசாக எழுப்பப்படுவோமாண்டா அது நடக்கிறாது, அப்படின்ட்டு ஆகலாது. அதுக்கு எந்த சந்தர்ப்பமும் சாத்தியமும் இல்லை சொல்லி போட்டு அதே மாதிரி என்னோட சொல்கிறாங்க காப்பிகள் சொன்ன ஒரு கருத்து. இப்போ உங்களெல்லாம் ஒரு ஆளை பார்த்து குள்ள முமாசக்கி துண்டு துண்டு அப்படி வெட்டி வச்சது பிறகு திரும்ப உங்களெல்லாம் சேர்த்துமா, ஒரு ஆளெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக்கி எல்லாம் எனக்கு பிறகு திரும்ப அவரெல்லாம் ஒட்டி மனுஷனாக்கலுமா இந்த மாதிரி. ஏன்னா இதா முஸ்ஸிக்தும் குள்ள முமஸ்ஸகி இன்னக்கும் லஃபி ஹல்கின் ஜதீத், புதிய ஒரு படைப்பாக அவங்களை உருவாக்க இயலுமா, இப்படியெல்லாம் பிரித்து வச்சா. ஏன்னா இப்படி ஒன்று நடக்க இயலாது, சாத்தியம் இல்லை. மறுமேண்டும் வரையலாது, மறுமேண்டும் இல்லை, சொர்க்கம் நரகம் இல்லை. இதுக்கு பதிலளிக்கும் போது அல்லாஹ் தஆலா பதிலளிச்சேன்டா, இல்லை நாங்கள் உங்களெல்லாம் ஒன்று சேர்ப்போம், எழுப்புவோம், இப்படியெல்லாம் ஒட்டு வைப்போம், இப்படியெல்லாம் அப்படின்னு பதிலளிக்கலை. மண் இப்படித்தான் மண்ணாக கூட அந்த மண்ணில் இருந்து இப்படித்தான் மனுஷனை நாங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவோம்னா அப்படி ஒரு பதில அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அல்லாஹ் தஆலா கொடுத்த என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரையும் அவங்களோட செயற்பாடுகளை வச்சு போட்டு ஒரே மாதிரி அவனுக்கு தீர்ப்பை கொடுக்குறது நியாயமா? வாழ்கிற ஆட்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரே மாதிரியாக தீர்ப்பு கொடுக்குறது நியாயமா என்ற ஒரு கேள்வி தான் அல்லாஹ் தஆலா எழுப்புறேன். அப்ப நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லிம்களை அநியாயக்காரர்கள் போல சமப்படுத்திடுமா எங்களுக்கு? மாலக்கும் கைஃபத்தாக்கும், நீங்கள் என்ன நியாயம் பேசுறீங்க, அதை பற்றி அது நியாயமாக காண்றீங்களா? இன்னொரு கேள்வி தான் அல்லாஹ் தஆலா எழுப்புறேன். ஏன்னா அந்த சமூகத்திலே தெரியும்,
அந்த சமூகத்தில் பலமாக உள்ளவன் வந்து மிகப்பெரிய அநியாயக்காரன் இருப்பான். ஜெயலலிதம் அப்படித்தான் இருந்தது. பலமாக உள்ளவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கலாம். பலம் இல்லாதவன் துன்புறுத்தப்படுற அடிமையாக இருக்கிறது. பலம் இல்லாதவன். அப்போ இப்படி அநியாயக்காரனும் அநியாயம் இழைக்கப்படுறவன் சமனாக இருக்கேனுமா? அது 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 நியாயமா என்ற ஒரு கேள்வியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் கலம்ல எழுப்புறாங்க. அதே போல நன்மை செய்து ஈமான் கொண்டு வாழ்கிற ஆட்களை அநியாயக்காரர்களோடு சமப்படுத்திடுமா? அதே வசனத்தை இன்னொரு சொல்கிறேன், முத்தகீன்களை தக்வா உடையவர்களை ஃபுஜ்ஜார்களை, ஃபாஜிர் என்று சொன்னால் பாவம் செய்கிறவன். அப்போ தக்வா உடையவனை ஃபாஜிராக எனக்கு ஆக்கிடுமா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைக்கலுமா? இந்த கேள்வியை தான் அல்லாஹ் தஆலா இப்படி பல இடங்களில் இது மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கொண்டும் இது ரெண்டும் சமமாக இயலாது. மஹ்யாகும் வமமாத்துகும், மரணமும் அவனோட வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக ஆக இயலுமா? அப்படி ஆகினால் சாஅமாயஹ்குமூன், அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நாங்கள் செய்கிறதாலும் பிழை. சாண்டா மோசமாயிட்டு நாங்கள் எடுக்கிற டிசிஷன், நாங்கள் யோசிக்கிற விதம் முழுக்க பிழையாகிடும். அப்படியே இயலாது. அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று இருக்கணும். இதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கணும். ஒரு அவார்டோ அல்லது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கணும். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யோசிக்க வைக்கணும். இப்போ நீங்கள் மறுமை இல்லைன்னு சொன்னால் உங்கள் எல்லாரும் சமமாக போயிடுவாங்க. அநியாயக்காரனும் அநியாயம் விளைவிக்கப்பட்டவனும் ஒரே முடிவை தான் பெறணும். என்ன மௌத்தோட முடிஞ்சு. ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகத்தை திரும்ப அழிச்சு போட்டு திரும்ப கட்டி எழுப்புற, திரும்ப புதுசா எழுப்புற விஷயத்தை நான் கட்டாயம் செய்வேன். ஏண்டா திரும்ப அந்தும் அஷாத்து அல்லது அமிசமா ஆகும். இப்போ சக்தியால் பலமிட வாயில பார்க்கும்போது நீங்கள் மனுஷனை பார்த்து கேட்குறா, நீங்களெல்லாம் சக்தியான உறுதியான ஆட்கள், இந்த வானமா அல்லது இந்த மலையா? பூமியில் உள்ள பெரிய கற்களை காட்டி அல்லாஹ் தஆலா கேட்குறேன், யார் சக்தி? அதே எனக்கு செய்ய இயலுமாண்டா? உங்களோட அழிச்சு போட்டு திரும்ப செய்கிறேன்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லையே. எனக்கு அதே இல்லை. அதையும் நான் செஞ்சுக்கிறேன். மிக பலமான விஷயங்கள் எல்லாம் ஏன்னா உங்களோட திரும்ப இது பண்ணிட்டு செய்கிறது எனக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை. எனவே மறுமைன்றது இருக்கணும், அது வரையலும். இந்த பதில அல்லாஹ் தஆலா இந்த மறுமை சம்பந்தம் வரும்போது கொடுக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இப்படியான ஈமானோட மிக தொடர்பான மிக முக்கியமான பகுதிகளை பார்த்து அவங்களும் குற்றம் சாட்டினார்கள். அதுக்கு ஒரு இன்னொரு காரணமாக்கணும், ஆரம்பத்தில் இறங்கின வசனங்களும் இதுகளைத்தான் உறுதிப்படுத்த வருது. முதல்ல அது ஃபவுண்டேஷனை போடணுமே. அப்போ அந்த அதுக்குரிய ஸ்டோன்ஸ் தான் தேவை. அப்போ அந்த உறுதியான விஷயங்களை கொண்டு வரதுக்கு இந்த இஸ்லாத்தில் மிக முக்கியமான பதில் வரும்போது அதில் சந்தேகங்கள் வந்தது. அதை போய் பதிலளித்து தான் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த ஸ்டெப்பில் நடக்குது. இப்போ இவ்வளோ சென்னால் இஸ்லாத்துக்கு வார ஆட்கள் வந்துட்டு தனிக்கிறாங்க. நபியிட்ட பக்கம் வார ஆட்களோட தொகை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கூடிக்கொண்டு போகுது. அப்போ அதுக்கு இன்னொரு ஸ்டெப் அவர் எடுக்கிறார்கள். கை வைக்கிறதுக்கு முந்தி நதர் இப்னு ஹாரிஸ்ன்னு ஒரு காஃபிர் அவரை நியமிக்கிறாங்க. பேசி ஆளை போடுறாங்க. அவர் வந்து நல்லா கதை சட்டவர். இப்போ முகமது வந்து இதை புதுசாக கிடச்சிட்டு முகமது வந்து தனக்கு வகி கிடைச்சேன்னு ஒரு புதிய விஷயத்தை சொல்கிறார். அப்போ முகமதை சுற்றி பேசி தீக்கிறத விட வாங்க இல்லை இவரும் கதை சொல்ல போகிறார். நதரும் வந்து புதிய கதை சொல்லுவார். இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னொரு ப்ரொபகண்டாவை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவர் கதை சொல்லிட்டு அங்கெல்லாம் போவார், இங்கே வாங்க இந்த டைவெர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டெப் தானே அது. குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி பார்த்து சரி வரல. அப்போ என்ன நடக்கிற, இப்போ சாதாரண நடக்கிறதானே நல்ல விஷயம் படிச்சுன்னா ஆட்கள் பேத்து தொழுதுட்டு நம்ம முடிச்சுட்டு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு பள்ளியில் இது வரணும்டா கொஞ்சம் அதுக்கு ரெடியாகணும். அதை விட இன்னொரு
ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் கொண்டு ஒரு பாட்டி ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆளுக்கு கொண்டு போவாங்க. அது மாதிரி ஒரு வேளாண் இது போய் மார்க்கத்தெல்லாம் செஞ்சுட்டு தேவையில்லை, அங்கே போய் நீங்களும் வழி நட தேவையில்லை, வாங்க நான் கதை சொல்கிறேன். நான் அதை கதை சொல்லி எப்படி அதுக்குண்டு நல்லா பாட்டு படிக்கக்கூடிய லேடிஸை யூஸ் பண்ணி அவங்கள பாட்டு படிக்க வச்சு இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டுடுவீங்க சொல்லி அப்படி ஒரு இஷ்டம் அடுத்த எடுக்கிறாங்க கை வைக்கிறதுக்கு முந்தி. இப்போ என்ன அந்த மியூசிக்கோ அல்லது அந்த லஹுல் ஹதீஸ்ன்னு சொல்லுற மனுஷனை ஃபன்னாக வச்சுட்டிக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணியும் ஒரு டைவர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் லுக்மானில் வருது, சிலர் வமினன் நாசி மையஸ்தரி லஹுவல் ஹதீஸி, சிலர் இந்த லஹுல் ஹதீஸ்ன்ற இந்த மனுஷனை வழியிருக்கக்கூடிய விஷயங்களை காசு கொடுத்து வாங்கி அல்லாவுடைய பாதையிலிருந்து வழிகெடுக்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்கினார்கள்னு வருது. என்னடா நல்தர் இப்னு ஹாரிஸை பற்றி வந்தது, இவர் தான் அந்த காசுக்கு பாட்டு படிக்கிறார்களை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு வந்து கேட்டு போவோம் முகமதுகிட்ட போவாங்க செஞ்ச ஒரு வேலையும் நடக்குது. எனவே டார்ச்சர் என்ற ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன், ஃபிசிக்கல் டார்ச்சர் என்ற ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவை குறைசில் காவிர்கள் எதிர்கொண்ட விதம் தான் இது. இந்த 3 விஷயங்களை எதிர்த்தது. அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலாவும் பதிலை அழகான முறையில் கொடுத்து இஸ்லாத்தின்பால் மக்கள் வார விதத்தை தான் அல்லாஹ் தஆலா கூட்டினான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதோட முடிப்போம். அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் தேர்ட் ஃபேஸ் தான் வந்து டார்ச்சரும் சாக்ரிஃபிகேஷன் இதை பகுதி வருது. எனவே அதுவரை நடந்த இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொண்டு ஒரு கேள்வி, மாத் சப்ஜெக்ட் அதில் இன்னொரு